ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா நியூ இயர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருந்ததுனால நாங்கள் போயிட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. நைட்டு நான் வரதுக்கே பார்த்தீங்கன்னா 2:00 3:00 ஆகிடுச்சு, மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ண முடியல. சர்ச்சஸ்க்குலாம் போயிட்டு வரதுனால டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். நீங்களும் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து எல்லாரோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுங்க. நம்மளோட லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ப்ளஸ் வந்து செல்ஃப் டிசிப்ளின் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாருக்கும் உருவாகணும். ப்ளஸ் வந்து ஹெல்த்து வந்து எல்லோரும் ஹெல்த்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, ப்ளஸ் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இப்போ 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போய்ட்டுருக்கு. 26,179 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 150 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 85,370 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 59,724 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 142 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 1.5% பாசிட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது, கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், எஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவராலாட்டு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 10% அவுட்டு, ஐடிசி 6% மேலே அவுட்டு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேலே போட்டிருக்காங்க. February 1 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. பான் மசாலா, சிகரெட்ஸ், டொபாக்கோ சிம்லர் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் 40% வரும். அது போக ஒரு 18% அடிஷ்னல் டேக்ஸஸ் வருது அப்படின்னு சொல்லி அஸ்பர் த கவர்மெண்ட் டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது February 1 எஃபெக்டிவ் வருது. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் 1000 ஸ்டிக் சிகரெட்ஸுக்கு பார்க்கும்போது ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க. 1000 ஸ்டிக்ஸ் சிகரெட்ஸுக்கு, அதாவது சிகரெட்ஸு இது மாதிரி லெவி எக்ஸைஸ் டியூட்டி வருது. இதில் 1000 ஸ்டிக்ஸுக்கு 5000லேருந்து 11,000 வரைக்கும் டாக்ஸஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ காம்பன்சேஷன் செஸ் பார்க்கும்போது 5% இருக்குது. அது 1000 ஸ்டிக்ஸுக்கு பார்க்கும்போது 2076லேருந்து 3068 ரூபா வரைக்கும் வருது. பட் இப்போ அடிஷ்னல் ஆட்டு வர்றதுனால இது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போகுது. அது நான் நியூஸில் ஒன்று பார்த்துருந்தேன். நியூஸில் பார்க்கும்போது இந்த சிகரெட்ஸு 18 ரூபாய்க்கு விற்கிற சிகரெட்ஸ் எல்லாம் 72 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அடிஷ்னல் டேக்ஸஸ்னால. ஸோ இது இனி எப்படி போக போகுதுன்னு தெரில. எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டினால. ஸோ ஐடிஸில் இன்றைக்கி பெரிய பிளாக் டீல்லாம் நடந்திருக்குது. அதிக அளவில் ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. ஃபஸ்ட்டு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 10% மேலே அவுட்டு, 2,482 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டில் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஐடிசி பார்க்கும்போது 13 times பி இருக்குது. 376 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி 6% மேலே அவுட்டு. அதிகபட்சம் மட்டும் 375 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 376 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஐடிசி. ஸோ ஐடிசி 33 month லோ. ஃபஸ்ட்டு 5% விழும்போது 21 month லோ. அடுத்து விழும்போது 75 வரும்போது 375 வரும்போது 33 month லோவை டச் பண்ணியிருக்குது ஐடிசி. ஸோ இதில் ஐடிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் பெருசாக ரியாக்ஷன் இருந்த மாதிரி இல்லை. 255 இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருக்குது விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து சிகரெட் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, இவங்க வந்து என் வெங்கட்ராமன் வந்து செபியோட ஹோல் டைம் மெம்பராட்டு இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்கதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பெர்க்ஷயர் ஹேத்வேல வந்து அப்டேட்டு. ஸோ வாரன் பஃபட்டோட லாஸ்ட் டே சிஇஓ பொசிஷனில் அவர் இருந்ததுனால நேற்று சிஇஓட்ட ஒரு லாஸ்ட் டேனால அந்த கம்பெனியில் பெர்க்ஷயர் ஹேத்வேயோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் விழுந்திருக்குது. நேற்று மட்டுமே ஒரு ஷேருக்கு $600 கிட்ட விழுந்திருக்குது. ஸோ ஓவர் த 60 years பார்க்கும்போது அந்த பங்கு ரேலியானது கிட்டத்தட்ட 61 lakhs அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேலியாக இருக்குது. இந்த பங்கு 60 வருஷத்தில் 61 lakh% ரேலியாக இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்க்கும்போது as per Wednesday $7,54,800, $7,54,800 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இருக்குது. ஸோ இது வந்து பெர்க்ஷயரோட கிளாஸ் ஏ ஷேர் லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. ஏன்னா வாரன் பஃபட்டோட சிஇஓ பொசிஷன் நேற்று வந்து லாஸ்ட் டேட்னால அது விழுந்திருக்குது. நெக்ஸ்ட்டு சில கம்பெனிஸோட Q3 ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்கெல்லாம் Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது January 17 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் அவங்க போஸ்ட் பண்ண லாஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது
ஓரளவு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. நெட் ரெவன்யூலாம் ஒரு 10% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 4% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடியாட்டு ஐசிஐசிஐ பேங்க் இவங்களும் ஜனவரி 17 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் 7% நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. சேம் ப்ராஃபிட் ஒரு 5% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அசெட் குவாலிட்டி அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ 2 பெரிய பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் ஜனவரி 17 வருது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த பேங்க்கில் நமக்கு கொஞ்சம் பெரிய அளவில் எக்ஸ்போஷர் வச்சிருக்கிறோம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ ரீசென்ட்லி கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் ஜனவரி 31 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர இருக்குது. எஸ்பெஷலி பேங்க்ஸு, இந்த 3மே முக்கியமான பேங்க்ஸு. ஸோ என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இவங்க ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ட்ரெண்ட்டு. ஸோ ட்ரெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எடுத்து பார்த்தேன். ஸோ ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது இந்த வருஷம் பெருசாக இல்லை. ஸோ 2013 அப்புறம், போன வருஷம் நல்லா இருந்துச்சு. 2013 அப்புறம் ஸோ இன்றைக்கி 1 வந்துடுச்சு. அதாவது 2025 சொல்கிறேன், 41% விழுந்திருக்கு. 23 and 24 பார்க்கும்போது ஸ்டாக் ஒரு நல்ல டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் 2013 அப்புறம் இந்த வருஷம், அதாவது 2025 இந்த பங்கு பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ட்ரெண்ட் ஸ்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இதில் 17 அனாலிஸ்ட்டில் சம்படி பை கால் கொடுக்குறாங்க. 17 அனாலிஸ்ட் வந்து ஃபுல்லாக பை கால் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் டார்கெட் வந்து 6,650 சொல்கிறாங்க. லோ வந்து 4,300 சொல்கிறாங்க. பட் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ட்ரெண்ட் ஸ்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம இதை இப்போ டச் பண்ண முடியாது. ஆஃப்டர் தட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க, அதாவது 2024. அப்புறம் 2025 கொஞ்சம் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ், ஒரு 25% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு 35 அனாலிஸ்ட் வந்து ஸ்டில் பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. 1350ங்கிறது அதை பையிங் ரேஞ்சாக சொல்லிட்டு 1890ங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பட் இதுவும் வந்து இப்போ பிலீவ் பண்ணல. ஆஃப்டர் தட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 4 to 6 அனாலிஸ்ட் வந்து பை கால் கொடுக்குறாங்க. 1050 லோவஸ்ட்டுங்கிறாங்க, 1460 டார்கெட்டுங்கிறாங்க. ஈச்சர் மோட்டார்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இது வந்து பார்க்கும்போது 2018-19 இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இயர்ஸாக இருந்துச்சு ஈச்சர் மோட்டார்ஸுக்கு. அதுக்கப்புறம் 2025 ஒரு 51% ரேலி ஆச்சு. 2014 பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இயர், ஏன்னா ஸ்டாக் 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ இதில் 22 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க. 8,000 rupees டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. டிசிஎஸ் இது ஒரு நல்ல ஐடி கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ்னால் 2008 அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 60% ஸ்டாக் வந்து காலியாச்சு. 2025 20% காலியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஐடி செக்மெண்ட் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. 36 அனாலிஸ்ட்டு பை கால் கொடுக்குறாங்க. 2835 4,810 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். டிசிஎஸ்க்கு டார்கெட் 4,810 rupees. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இவங்க பார்க்கும்போது 2018 வராங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் ஒரு 33% ரேலியாக இருக்குது. பட் நான் கொஞ்சம் ரேலியானோட எக்ஸிட் பண்ணிட்டேன் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில். ஸோ இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் 680 ரூபா. 27 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க. இது ஒரு பிஎஸ்யூ டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனி. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ், இந்த பங்கு மணப்புறம் மாதிரி 70% ரேலியாக இருக்குது. இது ஒன்று, எல்என்டி ஃபைனான்ஸ் ஒன்று, மணப்புறம் ஒன்று, முத்தூட் ஒன்று. வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் லக்கு தான். ஸோ 35 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க. நோ செல் கால். 1225 டார்கெட் ப்ரைஸ். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது 2018, 19, 22. இப்போமா நல்ல ஒரு பை கால் தான் கொடுக்குறாங்க. பட் அது வந்து வேல்யூஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். 8 பை கால் வருது. 8 அனாலிஸ்ட் வந்து பாசிட்டிவ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 3,700 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2025 டபுள் டிஜிட்டில் டிக்ளைன் ஆயிருக்குது. பட் அனாலிஸ்ட் கவரேஜ் பார்க்கும்போது லிமிடெட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதுக்கு பார்க்கும்போது 32 பை கால் வருது. 3,150 டார்கெட் ப்ரைஸ் வருது. 2025 பார்க்கும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருந்த மாதிரி இல்லை, ஒரு மியூட்டட் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி, அதாவது ஜி ஷிப்பிங்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் மீடியம் ரேஞ்ச் டேங்கர் 51,565 DWT அந்த ரேஞ்சில் இந்த செகண்ட் ஹேண்ட் மீடியம் ரேஞ்ச் டேங்கர் வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2013 பில்ட் பண்ண சவுத் கொரியன் வெசல்ஸு. ஸோ Q4 ஃபினான்ஷியல் 26 இவங்களோட ஃப்ளீட்டில் ஜாயின் பண்ண இருக்குது. ஸோ இது மூலமாட்டி இவங்களோட வெசல்ஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இது ஜி ஷிப்பிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆஃப்டர் தட் NBCC லிமிடெட் இவங்களுக்கு ஒரு 3 டொமஸ்டிக் ஆர்டர்ஸ் ஒர்த் ஆஃப் 220 crores ஒர்த் ஆஃப் டொமஸ்டிக் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. கனரா பேங்கும் ஒரு பெங்களூரு ஹெட் ஆஃபீஸ் 163 கோடி அது ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நவோதயா வித்யாலயா
சமிதி இது ஒரு 9 crores worth ஆஃப் ஆர்டர். நெக்ஸ்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானால ஒரு 42 கோடி worth ஆஃப் ஆர்டர் என்பிசிசி லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஸோ கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் டைரக்டர் அன்சோ கிம் இருந்தார். அவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவர் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் குளோபல் லெவல், அதாவது சவுத் கொரியாவில் ஸ்ட்ராட்டஜிக் ரோலுக்கு வந்து ப்ளே பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே இந்தியாவிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. ஹட்கோ கொடுத்த அப்டேட், இவங்க லோன் சேங்ஷன் பார்க்கும்போது ரெக்கார்டட் ப்ரொவிஷனல் லோன் சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.39 lakh crore இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 9 months ஃபினான்ஷியல் 9 months ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் 1.39 lakh crore அளவுக்கு ப்ரொவிஷனல் லோன் சேங்ஷன் நடந்திருக்குது. அது இல்லாமல் 46,167 கோடி லோன் சேங்ஷன் ஆனது தேர்ட் குவார்ட்டரில் மட்டுமே நடந்திருக்குது. ஸோ லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 41,346 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் அதிக அளவில் ஹையரிங் பண்ணதாட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு 2026 25 கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டாஃபிங் சர்வீஸ் ஃபார்மாக இருக்கிற டீம் லீஸ் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10 to 12 million ஜாப்ஸ் வந்து 26ல் ஹையர் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து சாத்தியமா அப்படின்னு தெரில. பட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் 25ல் ஹையர் பண்ணது 8 to 10 millions சொல்கிறாங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக போகலாம். ஸோ ஹையர் பண்ணது ஓகே, பட் எந்த அளவுக்கு இந்த ஏஐனால யாருக்கெல்லாம் வேலை போச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதில் ஏர்ன்ஸ்ட் யங், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டியாகோ, டாடா மோட்டார்ஸ், மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாம் பெரிய அளவில் கேம்பஸ் ஹையரிங்கில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்ன்ஸ்ட் யங் மட்டுமே 14,000லேருந்து 15,000 அளவுக்கு ஹையரிங் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கியூபிட் இன்றைக்கும் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த கியூபிட் பார்க்கும்போது 1 monthல ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸு. இது போக பார்க்கும்போது 1 yearல 2025ல் மட்டுமே 566% இந்த பங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அட்லீஸ்ட் நான் வந்து அந்த 200 இருக்கும்போது கூட பார்த்தேன். அப்போமாவது வாங்கினோம் இல்லை, வாங்காமல் விடப்போ இன்றைக்கி அது எங்கேயோ போயிடுச்சு. சவுதி அரேபியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் போட இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த பங்கு கியூபிட். ஸோ ராசி தாங்கிற மாதிரி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் பார்க்கும்போது இந்த ஹேஷ்டேக் லாயல்ட்டியில் எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ என்டையர் ஸ்டேக்குமே எக்ஸிட் பண்ணிட்டாங்க. 31.66% ஸ்டேக் வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது க்ரோத் லீடர்ஸ் கம்பெனி ஒரு 10 large cap ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இயர் பேசிஸில் அவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 8 நாள் சேல்ஸ் 13,590 கோடியாக இருக்குது செப்டம்பர் 2025 வரைக்கும். அதே சேம் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 183% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் 6,171 கோடியாக இருக்குது. அதே செப்டம்பர் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4,263 கோடி தான், 45% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து லோதா டெவலப்பர்ஸ் 3,798 கோடி அஸ் ஆஃப் செப்டம்பர் 2025 வரைக்கும். நான் சொல்கிறது செப்டம்பர் 2025 வரைக்கும். ஸோ சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 45% க்ரோத்து. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 9,167 கோடியாக இருக்குது. ஸோ சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டைட்டன் 18,725 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 29% க்ரோத்து. நெக்ஸ்ட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 5,792 கோடி சேல்ஸ் நடந்திருக்கு. 26% சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பாரதி ஏர்டெல் 52,145 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 26% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் 14,051 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 25% க்ரோத் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஹெல்த்கேர் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி 2,135 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லூப்பின் 7,047 கோடி சேல்ஸ் நடந்திருக்கு அஸ் ஆஃப் செப்டம்பர் 25. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 24% க்ரோத்து. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. ஸோ இயர் பேசிஸில் பார்க்கும்போது சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.